நாணய சுழற்சி இடம்பெற இருக்கின்றது. நாணய சுழற்சிக்காக மதுஷன் தயார் நிலையில். யாழ்ப்பாண மத்திய கல்லூரி அணியின் தலைவர் தற்பொழுது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருக்கின்றார் யாழ்ப்பாண மத்திய கல்லூரி அணியின் தலைவர் செல்வராசா மதுஷன். மதுஷன் என்ன ஒரு முடிவை எடுத்திருக்கின்றீர்கள்? நான் முதலில் களத்தடுப்பை எடுத்துள்ளேன். அந்த இடத்தினை நிரப்பிக் கொண்டிருக்கக்கூடியவர் முதலாவது பந்து எகிரி சென்ற பந்து நேரடியாக விக்கெட் காப்பாளரை நோக்கி. சௌமியன் 4 ஓட்டங்களுடன் தனது கணக்கை ஆரம்பிக்கின்றார். மேலும் ஒரு 4 ஓட்டம் பார்க்கலாம். முதலாவது பந்து அது ஒரு பவுன்சர் பந்து நேரடியாக அடித்தாடுகின்றார். அற்புதமான ஒரு அடித்தாடல். அது ஒரு உதிரி ஓட்டம். முதலாவது விக்கெட். யாழ் மத்திய கல்லூரியினர் எதிர்பார்த்த அந்த விக்கெட் பறி கொடுக்கின்றனர். நிச்சயமாக அற்புதமான ஒரு பிடியெடுப்பு. அங்கே இளரசன் நிறைய தடவைகளில் மத்திய கல்லூரியை எதிர்த்து ஆடி இருக்கக்கூடிய ஒரு வீரர். மேலும் ஒரு விக்கெட். நான் சொல்லிக் கொண்டிருக்க அந்த அனுபவ குறைவு வினோதன் அந்த விக்கெட்டை பறிகொடுத்திருக்கிறார். மதுசனுடைய அந்த பந்து வீச்சின் மூலமாக மதுசன் தன்னுடைய முதலாவது விக்கெட்டினை வீழ்த்தி இருக்கின்றார். இந்த 113வது பெரும் தனுஜனை நோக்கி. Tanujan தனது முதலாவது. The run rate is pretty good. It goes straight up. The ball runs away for a boundary. The department also has given a caution. That's a tip. Is it taken? Yes. That's the third wicket down for St. John's College. Good on the leg. To the boundary, to deep square leg. That's 4 runs. பிடி எடுப்பு. பற்றி கதைத்திருந்தோம். அவருடைய இலக்கு வீழ்த்தப்படுகின்றது. இளரசன் தன்னுடைய 3வது விக்கெட்டினை கைப்பற்றிக் கொள்ளுகின்றார். தனுஜன் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக போட்டியினுடைய முதலாவது 6 ஓட்டம் அடித்தாடினார் ஹேமதுஷன். அங்கே மீண்டும் ஒரு பிடியெடுப்பு. 5வது இலக்கு வீழ்த்தப்படுகின்றது. சென்ட் ஜோன்ஸ் சுதமான ஒரு அடித்தாடல். அந்த பிடியெடுப்பினை மிக லாவகமாக பிடித்தெடுக்கின்றார் மத்திய கல்லூரியினுடைய அற்புதமான களத்தடுப்பு. வெளிநோக்கி மீண்டும் ஒரு முறை ஹேமதுஷனுக்கு வீசி அதே பாணியிலான பந்தினை வீசியிருந்தார். 4 ஓட்டங்கள். டினோஷன் வரவேற் பெருமைக்குரியவர். அங்கே லெக் திசையில் வேகமாக அடிக்கப்பட்ட பந்து ஃபைன் லெக் திசையினூடாக 4 ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. வியூகங்களை பார்த்திருக்கிறேன். அதிலும் இந்த மத்திய கல்லூரியின் வியூக அமைப்பு அங்கே ஓங்கி அடிக்கப்படுகின்றது. பிடி எடுப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. மிகவும் முக்கியமான ஒரு விக்கெட்டாக இருந்து வியாஸ்காந்த் இங்கே ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து எனினும் சிறந்த முறையில் மட்டையில் படவில்லை. அங்கே கவ திசைக்கு வந்து பந்தை பெற்றுக்கொள்கின்றார் அந்த வீரர். The ball is running away. It will go to the boundary. So boundary to end the over. It spoiled a good over, but runs nonetheless. 22 goals. Slips enough. Well bowled, very well bowled. What a beauty from Viaskanth there. He had no idea whatsoever which way that was turning. Make sure that the point fielder is beaten, and that runs to the boundary. பெற வேண்டும். மிகச்சிறந்த ஒரு பிடி எடுப்பு. அணியில இருக்கக்கூடிய ஒரு சிறந்த களத்துடுப்பாட்ட வீரர் வியாஸ்காந்த். வீரர் ஆண்டன் அபிஷேக் இளரசனின் பந்து வீச்சில் வியாஸ்காந்திடம் பிடி கொடுத்து 17 பந்துகளில் 5 ஓட்டம். அடித்தாடி இருக்கிறார் டினோஷன். 6 ஓட்டங்களுடன் டினோஷன் மிகவும் சிறந்த ஒரு இன்னிங்ஸ் என்றே குறிப்பிட வேண்டும். மத்திய வரிசையின் துடுப்பு மாட்டையின் மூலமாக சிறந்த முறையில் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. மீண்டும் வேகமாக அடிக்கப்படுகின்றது. அங்கே டினோஷனின் மட்டையிலிருந்து 6 ஓட்டம் கலைக்கப்பட்டிருக்கின்றார்.
அங்கே ஸ்லிப் திசையினூடாக சிறந்த முறையில் 4 ஓட்டம் பெறப்படுகின்றது டினோஷனின் சிறந்த ஒரு துடுப்பாட்டம். ஃபைன் லெக் திசையினூடாக 4 ஓட்டங்களை பெற்றுக்கொள்கின்றார் டினோஷன். அடுத்தடுத்து பெறுகின்ற ஆஃப் திசைக்கு பவுன்சர் முறையில் எறியப்பட்ட பந்து ஆஃப் திசை. சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியினர் இதுவரை மேலும் ஒரு 4 ஓட்டங்களை பெற அவருடைய ஆஃப் திசைக்கு வேகமாக அடிக்கப்பட்ட பந்து அங்கே காலத்தடுப்பில் மேற்கொள்ளப்படுகின்றது. ஒரு தவறு. பந்து சற்று ஆட்டமிழப்பு. தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக அந்த இலக்கினை சரித்திருக்கிறார்கள். இது எவ்வாறாக இருந்தாலும் ஓட்டங்கள் பெற வேண்டிய சந்தர்ப்பங்களில் அந்த ஓட்டங்களை பெற்றிருக்க வேண்டும். அந்த 134 பந்துகளை எதிர்கொண்டு இருந்து முதலாவது பந்தை எறிவதற்காக டினோஷன் வேகமாக அடித்தாடப்படுகின்றது. பாடசாலை மட்ட போட்டிகளிலே சிறந்த திறமையை வெளிப்படுத்தியதனால் மாகாண மட்ட போட்டி மன்னிக்கவும் வட மாகாண அந்த பந்தினை லாங் ஆஃப் திசையிலே டிரைவ் செய்து. Suddenly I think the water break, the water that they had message would come. Last Indujan also moves his runs tally. களத்தில் இருக்கக்கூடிய மத்திய நடுவர் முதலில் மறுத்திருந்தாலும் லெக் அம்பையருடன் கலந்தாலோசித்துவிட்டு அதனை ஆட்டமிழப்பு என்று அறிவிக்கிறார். சரண் எல்லைக்கோட்டை தடுக்கின்றாரா? அது 4 ஓட்டமா பார்ப்போம். அது 4 ஓட்டமாக மத்தியஸ்தர் அறிவிக்கின்றார். சரண் அதே போன்று 5 பை ரன்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. லெக் திசையிலே செலுத்தப்பட்டு முதலாவது ஓட்டம் பெறப்படுகின்றது. Unless of course he's rushed into a shot. Well, that should be plumb there. That's gone. All right, it's a bye-bye to, and we see a good depth there. Jay Darson. Tie up in a maiden last over, so let's have a. There you see the chance, as I say. Gone down. So it went for 3. They stole a single, trying to run him out. Going for an appeal, going for the overthrow, more runs for Central. 100. Take a look at that once again. Here we go. Yes, I think he was in that with the dive. 153 பந்துகளை சந்தித்து 38 ஓட்டங்களை மட்டுமே பெற்றிருக்கின்றார். ராஜ் கிளின்டன் 10 ஓட்டங்களோடு ஆடிக்கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் சென்ட்ரிவார் ஆடிவிட்டு வந்து விரைவாக ஓட்டங்களை பெற்று ஆட்டத்தின் போக்கை மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. பார்ப்போம். இயலரசன் அங்கே 4 கட்டத்தில் உங்களை சந்திக்கின்றோம். அமினாத் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி தலைவர் பந்து வீச தயாராகி கொண்டிருக்கின்றார். ஓட்ட எண்ணிக்கை 120 4 இலக்கு நஷ்டத்துக்கு தன்மையிலே இருக்கின்றது. வியாஸ்காந்தல் அதாவது 6 பவுண்டரிகள் அடங்கலாக 181. தற்பொழுது இயலரசனும் அதே பட்டியலில் இணைந்து கொள்கின்றார். நேற்று 5 விக்கெட்டுகள், இன்று 6. It's pretty difficult to bowl like that. Well, on the matting he can get away. These boys must be finding it very, very difficult out there. You can see the visuals, how hot they look. 17 fours and 1 6 in this innings. They've got to get there. They've got to get there soon. I wonder, I doubt whether it is something that they are taught. Because maybe the district coaches may have to look at these boys a bit. Yorked himself and missed it completely there. அதற்கு பிற்பாடு அவர்கள் எவ்வளவு ஓட்டங்களை விரைவாக பெறுகிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு போட்டி சாதகமாக வரக்கூடிய தன்மை காணப்படுகிறது என்ற நிலையில் இருக்கின்றது. அந்த இலக்கு சரிப்பை பார்க்கின்றீர்கள். மிகவும் உயர்த்தி வீசப்பட்ட பந்து மது தேர்ட் மேன் திசையிலே காட்சிகளுடன் அழகிய அறைகள்
அழகிய பராமரிப்பாளர்களோடு எமக்கான வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்பட்டிருந்தன அந்த ஹோட்டலிலே. புதிதாக வந்து வீரரை அதோ சிறந்த முறையிலே அடித்தாடுவதற்காக போடப்பட்ட பந்து, எனினும் அதனை விதுஷன் அதை விட என்ன சிறப்பு அம்சம் என்றால் இந்த விளையாட்டு வீரர்கள் வந்து விளையாட்டு வீரர் ஆக்ரோஷம் வந்து இன்னும் கூடுதலாக இருக்கு. எடுப்பு கொடுத்துவிட்டு விக்கெட்டை கொடுத்துவிட்டு செல்கின்றார். சபேஷன் மூலம் அழகிய முறையிலே அந்த பிடி எடுப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. இதிலேயே அவர்கள் உற்சாகம் ஊற்றுவார்கள். உதாரணமாக 6 வயசு 7 வயதிலேயே அவர்கள் பயிற்றுவிக்க அல்லது சில பேர் வந்து அது இதோ அந்த விக்கெட் சிறந்த ஒரு பந்து வீச்சு என்றே கூற வேண்டும். சில மாவட்ட கம்யூனிட்டி சிறுவயதிலிருந்தே கிரிக்கெட் பழக்க வேண்டும் என்பது போலவே உங்களிடம் கேட்கிறேன், பயிற்றுவிப்பின் போது அதே போன்று வீரர்களின் அங்கே மிகவும் முன்னே பெற்று சகல விக்கெட்டுகளையும் இழந்திருக்கிறது யாழ் மத்திய கல்லூரி. இதோ முன்னே வந்து மிகவும் வேகமாக அடிப்பதற்கு முயற்சி மேற்கொண்டார். எனினும் மிக வேகமாக செயற்பட்ட சபேஷன் விக்கெட்டுகளை 8 விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய பந்து வீச்சாளர்கள். ஆனால் அங்கே சென்றால் அதிகமாக சென்றால் 2 விக்கெட்டுகள் 3 விக்கெட்டுகள். தெரிந்த ஒரு விடயம்தான், அவர்கள் மனரீதியாக உடைந்து விட்டார். அதாவது மனரீதியாக போட்டிக்கு முன்னரே தோல்வி அடைந்து விட்டார். சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு ஒரு ஒரு உந்துதல் கிடைக்கும். ஆனால் மேட்டிங்கில் அப்படி வர்றதுக்குரிய மட்டுமல்ல, மத்திய கல்லூரியை சேர்ந்த பல நண்பர்களும் இருக்கிறார்கள். நாங்கள் இந்த பிக் மேட்சின் போது மிகவும் பந்து பரிமாற்றங்கள் மாறிக்கொண்டு போவதனால இந்த போட்டியினுடைய போக்கை மாற்றுவதற்கான காரணமாகவும் இருக்கும். அந்த வகையிலே தான் மத்திய அந்த அன்பு எங்களுக்கு பார்க்கிற பொழுது விளங்குகிறது. அவ்வளவு தூரத்துக்கு பயிற்சி பற்றி எல்லாம் நடாத்துவதற்கு தயாராக இருக்கீங்க. ஆகவே உங்களுடைய வேலை திட்டங்கள் நல்லபடியாக நிறைவேறணும். இந்த போட்டி looking at about another 40 overs. Well, wide one straight down leg of time if so. That's the short ball pulled well to the boundary for 4. 113வது பெரும் போட்டியிலே நேற்றைய தினம் தொடர்ந்து விதுஷன் பந்தை வீசுகின்றார். சற்று அறிந்து ஆடுகின்றார்கள். அதனால் இந்த இரு பாடசாலைகளுடைய விளையாட்டுத்தரம் அதிகரித்திருப்பது. லாபகமான இணைப்பாட்டம் அழகாக ஒரு பந்து துடுப்பியாக ஏமாற்றி செல்கின்றது. இருந்த போதும் இந்த இன்னிங்ஸை எவ்வாறாக மத்திய கல்லூரி மாற்றப் போகின்றது, சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி முழுமையாக தமது காட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது. இந்த கால வேளையை பொறுத்தவரையில் தேநீருக்கு பின் சிரேஷ்ட வீரர்களுடன் இளைய வீரர்கள் இணைந்து செயற்பட்டால் அந்த அணி இந்த போட்டியை தம்வசப்படுத்திக் கொள்ளும். 3வது இன்னிங்ஸ், இந்த இன்னிங்ஸை எவ்வாறாக மத்திய கல்லூரி மாற்றப் போகின்றது. விதுஷனுடைய பந்து வீச்சை முன் சென்று தடுத்தாடினார். வரையில் உண்மையில் அந்த தாக்க லெக் திசைக்கு திரும்பிய அந்த பந்து தனிஜன் 4 ஓட்டம் கிடைக்கப்படுகின்றது. இளையோர் தேசிய அணி வீரர் வியாஸ்காந்தின் பந்தை எதிர்கொள்வதற்காக சௌமியன் அங்கே உபதலைவர் நாகேந்திர ராஜா சௌமியன் மிக வேகமாக அடிக்கப்பட்ட பந்து உயர்ந்து செல்கின்றது. பிடியெடுப்பு ஒன்றுக்கான வாய்ப்பு. பந்து வீசிய மதுஷனே அந்த பிடியெடுப்பை மேற்கொள்கின்றார். எனவே ஆடுகளத்திலிருந்து முதலாவது விக்கெட் வீழ்த்தப்படுகின்றது. அவருக்கு உற்சாகம் அளிக்கப்பட்டு மைதானத்திலிருந்து வெளியே அனுப்பப்படுகின்றார் சௌமியன். விளையாட்டின் மகிமை தன்மை அங்கே காண்பிக்கப்படுகின்றது மத்திய கல்லூரி வீரர்களால். தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை சாய்க்க வேண்டும். முறையிலே அழகிய முறையிலே துடுப்பு மட்டையினுடைய. Well, as you said, you are a curse, Michael. You are a big curse. So that's the end of Dhanujan after 66 good runs. So there can see just pushing away from the body. He's not going to control that shot and ended up. Again, one brings 2, that is Vyaskanth brings the other one, the 2 national youth caps or the youth international experienced players. Again, dear, he did a very good job there, the fielder, to get our hands to it. Almost causing a run. The over of this second innings of leading edge, and that's taken. Him
brilliant catch by Sarangan. Much really needed him by him. Like to say, cricket is a funny game. There you go. Oh, dropped him. Oh, I got it the better for. Oh, caught. Superbly caught. Yellow wristlet once again. Brilliant. Central College from here. Again, once again, short. Attempted googly. Going wrong there. Chance of a run out here. That should be gone. But there was hesitation. He was a goner. So 184 for 6 now. Now that's down the leg side. That could be another run out. Yes, he's gone. So Dinoshan have been involved in 2 runouts. Off the batsman's head onto the stumps. So Radushan departs for without scoring. மெல்ல மேலும் ஒரு ஆட்டமிழப்பு. வியாஸ்கான் அந்த இலக்கினை வீழ்த்துகின்றது. எனவே பந்து நேராக விழுந்த பந்து அவ்வளவாக பவுன்ஸ் இருக்கவில்லை, டேர்னும் இருக்கவில்லை. பவுன்ஸ் இருந்தது, டேர்ன் இருக்கவில்லை. அந்த பந்தை அடித்தாடினார் டினோஷன். இருந்த போதும் அவர் அங்கே ஸ்லிப் பகுதிக்குள்ளால் அந்த பந்து சென்றது. உண்மையில் அந்த முதலாவது கல்லூரியின் 13 வயதின் கீழ் அணி அங்கே பிடியெடுப்பு ஒன்று எடுப்பதற்கான வாய்ப்பு எனினும் ஸ்லிப் திசையினூடாக கை நழுவ விடப்படுகின்றது. எனவே 4 ஓட்டங்களை இந்த போட்டியின் நேரலையை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அங்கே சபேஷன் வேகமாக அடித்த பந்து தேர்ட்மேன் திசையினூடாக 4 ஓட்டம் பெற கிளிநொச்சியில் அங்கே ஸ்லிப் திசையினூடாக மிக வேகமாக சென்ற பந்து 4 ஓட்டம் பெறப்படுகின்றது. கல்லூரிகளினுடைய அதிபர்களிலிருந்து நாங்கள் சிறந்த ஒரு பந்து வீச்சு, இன்ஸ்விங் பந்து வீச்சின் மூலம் சபேஷன் பந்தை விக்கெட் காப்பாளரின் கைகளுக்கு விட்டார். எனினும் நேரடியாக மீண்டும் ஒரு பந்து ஃபுல் டாஸ் முறையில் ஏறியப்பட்ட பந்து ஆஃப் திசைக்கு செலுத்தப்படுகின்றது. பாயிண்ட் திசையினூடாக 4 ஓட்டங்கள் பெற நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் அங்கே ஃபுல் டாஸ் முறையிலே செலுத்தப்பட்ட பந்து ஆஃப் திசையிலே வேகமாக தடுத்தாடப்படுகின்றது. அங்கே கள தடுப்பிலே காலி திசையிலே தளங்களை விட அதிகமான நேரம் ஆடப்படவினாம் வேகமாக அடிக்கப்படுகின்றது. அங்கே பாயிண்ட் செயற்பட்டு தளமாக கொண்டு செயற்பட்டிருந்த பஃபரே.com சாரங்கன் மேன்கும் ஒரு 4 ஃபிளிக்ஸ் செய்திருக்கின்றார் ரியலர்சன். அந்த பந்தினை 4 ஓட்டங்களிற்காக பந்தை தடுத்து மீண்டும் ஒப்படைக்கின்றார். வேகமாக அடிக்கப்பட்ட பந்து லெக் திசையிலே மிக வேகமாக அடிக்க லாங் ஆன் திசையினூடாக சாரங்கன் 4 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கின்றார். அபினாஷ் but taken a bit of time. Beautiful delivery from Saran, inviting him and completely beaten the batsman. Bring around. With quite a lot of overs remaining, and that goes number 2. He comes on his toes as well, so but he's another wicket, a mix up. He was saved once, but this time again he makes the mistake. It's 80 for 3. Pitch was the problem. This time taken in the full, and there she sails over the bar. This time taken in the full, and there she sails over the bar. There we go again. Well, one more. And it's leaving a lot to do in the last few overs. Well, different kind of instruments being used here. கவனம் எடுக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அங்கே மதுசன் 4 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு மீண்டும் அடித்து ஆடுகின்றார். மதுஷன் மீண்டும் 6 ஓட்டம் அணியினுடைய அடித்தாடுகின்றார் ஜெயதர்ஷன். ஆஃப் திசையிலே பிடி எடுப்பு. அபினாஷ் அந்த பந்தினை பிடி எடுக்கின்றார். ஆட்டமிழக்கின்றார் ஜெயதர்ஷன். டினோஷன் வீசிய பந்தை அடித்தாட முற்படுகையில் பிடி கொடுத்த ஆட்டமிழ மத்திய கல்லூரி மீண்டும் அந்த காட்சி
ஆஃப் ஸ்டம்பிற்கு மிகவும் வெளியே வீசப்பட்ட பந்து. அடித்தாடி இருந்தார் ஜெயதர்ஷன். அபினாஷின் ஆம் 4 ஓட்டம். அரை சதத்தினை பூர்த்தி செய்கின்றார் மதுஷன். இருக்கட்டும் சரி, துடுப்பாட்ட வீரர்களாக இருக்கட்டும் சரி, இந்த அரை சதங்களை என்னுடைய கொண்டாட்டங்களாக இருக்கட்டும். கன்சல்டேஷனை மாற்றுவதற்குரியதாக இருக்கும் அவருடைய ஆடம். அடித்தாடுகின்றார் வியாஸ்காந்த். மீண்டும் ஒரு பந்து. ஆம், விக்கெட் காப்பாளருக்கு பின்னால். ஆட்டம் இழப்பு. இறுதியாக நல்ல ஒரு 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஒரு யோக்கர் பந்து ஆஃப் ஸ்டம்பிற்கு அகலமாக வீசப்பட்டது. வினோஜன் எல்லை கோட்டிலிருந்து வேகமாக பந்து எறிந்திருந்தார். வியாஸ்காந்தால் திரும்பி வர முடியவில்லை. சபேசன் மிக நேர்த்தியாக மிகவும் நல்ல ஒரு ஆட்டத்தை முறையீடு ஒன்றாம். ஆட்டமிழப்பு. ஆட்டமிழக்கின்றார் ராஜ் கிளின்டன். LBW முறை மூலமாக ஆண்டன் அபிஷேக் வீசிய அந்த பந்திலே ஓ ஸ்டாம்பிற்கு நேராக விழுந்த பந்து லெக் ஸ்டாம்பினை நோக்கி வீழ்ந்து உயர வேண்டும். அவ்வாறான தருணத்திலே இவரை கட்டுப்படுத்தலாம். மீண்டும் ஒரு முறை மிகவும் வேகமாக அடிக்கப்பட்ட பந்து. அங்கே பிடி எடுப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. மைதானத்தின் எல்லை கோட்டுக்கு மிகவும் அண்மையில் இருந்து அங்கே பிடியெடுப்பு மேற்கொள்ள கல்லூரி 7 விக்கெட்டுகளினால் வெற்றியை பெற்றிருக்கின்றனர். உயர்த்தி எறிகின்ற பந்து சிறந்த முறையிலே போட்டி நிறைவுக்கு வருகின்றது. 113வது வடக்கின் மாபெரும் சமர் என வர்ணிக்கப்படுகின்ற வடமாகாணத்தின் மிகப்பெரிய போட்டியான யாழ் மத்திய கல்லூரி, அதே போன்று சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணிகளுக்கு இடையிலான இந்த மோதல் 3 நாட்களும் மிகவும் விறுவிறுப்பாக சென்ற மோதல்